ஆகாசவாணி. செய்திகள் வாசிப்பவர் வாணி ஸ்ரீராம். தலைப்புச் செய்திகள்: பூட்டான் உடனான இந்தியாவின் நல்லுறவு தனித்துவம் வாய்ந்தது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு மீதான தடையை நீக்கியது பிஜேபி அரசுதான் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்கும் பசுமை எரிபொருளுக்கு அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். குடியுரிமை திருத்தச் சட்டம் உள்நாட்டு விவகாரம் என்று மத்திய அரசு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. பாரிஸ் ஒலிம்பிக் தைக்வாண்டோ ஆசிய தகுதிச் சுற்றுப் போட்டி சீனாவின் தயானில் இன்று தொடங்கியது. இனி விரிவான செய்திகள். இந்தியாவும் பூட்டானும் நெருக்கமான மற்றும் தனித்துவம் வாய்ந்த நல்லுறவுகளை கொண்டிருப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். இந்தியா வந்துள்ள பூட்டான் பிரதமர் திரு டேஷோ ஷெரிங் தோப்கே இன்று தில்லியில் குடியரசுத் தலைவரை சந்தித்து பேசினார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள திருமதி திரௌபதி முர்மு, பரஸ்பர நம்பிக்கை அடிப்படையிலும் நல்லெண்ண புரிந்துணர்வு அடிப்படையிலும் இரு நாடுகளுக்கும் இடையே நீடித்த உறவு தொடர்வதாக குறிப்பிட்டுள்ளார். பூட்டானுடன் பல்வேறு துறைகளில் மிக ஆழமான மதிப்புமிக்க நல்லுறவுகளை இந்தியா கொண்டிருப்பதாக கூறியுள்ளார். பூட்டான் நாட்டின் முன்னுரிமைகள் மற்றும் விருப்பங்களுக்கு இந்தியா தொடர்ந்து ஆதரவு அளிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எரிசக்தி ஒத்துழைப்பு, வளர்ச்சிப் பணிகள், மக்களிடையேயான உறவுகள், வர்த்தகம் மற்றும் முதலீடு உள்ளிட்ட துறைகளில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார். இரு நாடுகளும் புத்தமத ஆன்மீக பாரம்பரியத்தில் இணைந்து செயலாற்றுவதாக திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். கேரளாவில் ஐக்கிய ஜனநாயக முன்னணி மற்றும் இடதுசாரி ஜனநாயக முன்னணி ஆட்சியில் மக்கள் மிகுந்த சிரமங்களை எதிர்கொண்டிருப்பதாக பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பத்தனம்திட்டாவில் நடைபெற்ற பிஜேபி தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் பங்கேற்று அவர் பேசினார். மாநிலத்தில் இந்த இரண்டு முன்னணிகளின் ஆட்சியின் போதும் ஊழல் மற்றும் முறைகேடுகளால் மக்கள் நலத் திட்டங்கள் பாதிக்கப்பட்டதாக அவர் கூறினார். வரும் மக்களவைத் தேர்தலில் கேரளாவிலிருந்து பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெறுவார்கள் என்று திரு நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்தார். முன்னதாக தமிழகத்தின் கன்னியாகுமரியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய பிரதமர், தமிழர்களின் நலனுக்கு எதிராக திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் செயல்படுவதாக குற்றம் சாட்டினார். திமுக காங்கிரஸ் கூட்டணி அரசு மத்தியில் ஆட்சி பொறுப்பில் இருந்தபோது பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளானதாகவும், பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு வளர்ச்சிக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். ஜல்லிக்கட்டுக்கான தடையை திமுக காங்கிரஸ் கூட்டணி அரசுதான் கொண்டு வந்ததாகவும், பிஜேபி தலைமையிலான அரசுதான் அதனை நீக்கியதாகவும் திரு நரேந்திர மோடி கூறினார். கேரள பயணத்தை முடித்துக்கொண்டு பிரதமர் தெலுங்கானா புறப்பட்டு சென்றார். நேரடி அந்நிய முதலீடு இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகரித்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் தனியார் தொலைக்காட்சி ஏற்பாடு செய்திருந்த கருத்தரங்கில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். சீர்திருத்த நடவடிக்கைகளை வெற்றிகரமாக மேற்கொள்வதற்கு மத்திய மாநில அரசுகள் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு இடையே ஒருங்கிணைப்பு அவசியமாகிறது என்று அவர் கூறினார். செயற்கை நுண்ணறிவு, ட்ரோன் தொழில்நுட்பம் போன்ற துறைகளில் இந்தியா புதிய சாதனைகளை படைத்திருப்பதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய எத்தனால் 100 போன்ற பசுமை எரிபொருளுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று மாற்று எரிபொருளான எத்தனால் 100ஐ அறிமுகம் செய்து வைத்து அவர் பேசினார். கேசோலின் எரிபொருளுக்கு மாற்றாக 92 முதல் 94% எத்தனால் 100 எரிபொருள் மோட்டார் வாகனங்களுக்கு உகந்ததாக அமையும் என்று அவர் கூறினார். மிக குறைவான புகையை வெளிப்படுத்துவதுடன் பருவநிலை மாற்றம் மற்றும் காற்று தரத்தை மேம்படுத்துவதில் உள்ள பாதிப்புகளை எதிர்கொள்ளக்கூடியதாக இந்த எரிபொருள் இருக்கும் என்றும் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்தார். கோவிட் பெருந்தொற்று காலத்தில் 50% சம்பளத்தில் பணியாற்றிய தேசிய ஜவுளிக் கழக ஆலை ஊழியர்களுக்கான சம்பள நிலுவைத் தொகையை அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இன்று விடுவித்தார். மும்பையில் நடைபெற்ற இதற்கான நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர், தேசிய ஜவுளிக் கழகம் பல்வேறு நெருக்கடிகளை எதிர்கொண்ட போதிலும் ஊழியர்களுக்கு அளிக்கப்பட்ட வாக்குறுதிகளை அரசு நிறைவேற்றியுள்ளதாக கூறினார். அந்த ஊழியர்களின் வீடுகளை மறுசீரமைப்பதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், விரைவில் அந்த பணிகள் நிறைவடையும் என்றும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாசவாணியின் செய்தி அறிக்கை.
காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை எல்லாருமே இங்க நம்மளுதான். இங்க எல்லாருமே தேசபக்தர்கள் தான். போயிடுங்க நீங்க மோதாமத்தான். குரலும் இதே, அதிகாரம் இதே, சுதந்திரம் தரும் பரிசும் இதே, ஜனநாயகத்தின் வழக்கம் இதே, வழக்கம் இதே. தோழமை மீது உறுதி கொண்டு அளிப்போம் எங்கள் முதலாம் வாக்கு தேசத்திற்காக நாம். அஞ்சல் துறையில் பணிபுரியும் 2,56,000 கிராமப்புற அஞ்சல் சேவகர்களுக்கான நிதி மேம்பாட்டு திட்டத்தை மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் இன்று தொடங்கி வைத்தார். கிராம அஞ்சல் சேவகர்களின் சேவையில் உள்ள தேக்க நிலையை போக்கவும் அவர்களின் சேவையை மேம்படுத்தவும் இந்த திட்டம் வழிவகுக்கும் என்று அஞ்சல் துறை அறிக்கை தெரிவிக்கிறது. மக்களவைத் தேர்தலுக்கான அட்டவணை நாளை பிற்பகல் 3 மணிக்கு வெளியிடப்படுகிறது. புதுதில்லியில் நடைபெறவுள்ள செய்தியாளர் சந்திப்பில் தலைமை தேர்தல் ஆணையர் திரு ராஜீவ்குமார் தேர்தல் அட்டவணையை வெளியிடுகிறார். முன்னதாக திரு ராஜீவ்குமார் இன்று புதிதாக பொறுப்பேற்றுக் கொண்ட தேர்தல் ஆணையர்கள் திரு கியானேஷ்குமார் மற்றும் திரு சுக்பீர் சிங் சாந்துவுடன் இது தொடர்பாக ஆலோசனை மேற்கொண்டார். மின்சார வாகன கொள்கைக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. மின்சார வாகன உற்பத்தி முனையமாக இந்தியாவை உருவாக்கும் நோக்கில் இந்த கொள்கை வடிவமைக்கப்பட்டுள்ளது. மின்சார வாகன உற்பத்தி நிறுவனங்களுக்கு பல்வேறு சலுகைகளை வழங்கவும் இந்த கொள்கையில் வகை செய்யப்பட்டுள்ளது. குடியுரிமை திருத்தச் சட்டம் உள்நாட்டு விவகாரம் என்று மத்திய அரசு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால், இது தொடர்பாக அமெரிக்க வெளியுறவுத்துறை கருத்து தெரிவித்திருப்பது தேவையற்றது என்று கூறினார். குடியுரிமை திருத்தச் சட்டம் குடியுரிமை வழங்குவதற்காகத்தான் என்றும் அவர் தெரிவித்தார். 2014ஆம் ஆண்டு டிசம்பர் 31ஆம் தேதிக்கு முன்னர் ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், பாகிஸ்தான் நாடுகளிலிருந்து இந்தியாவுக்கு வந்த இந்துக்கள், சீக்கியர்கள், பௌத்தர்கள், ஜெயின், பார்சி மற்றும் கிறிஸ்தவர்களுக்கு குடியுரிமை வழங்குவதற்கு இந்த சட்டம் வகை செய்கிறது என்றும் திரு ஜெய்ஸ்வால் கூறினார். நடப்பு நிதியாண்டில் ரயில்வே 2,40,000 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டியுள்ளது. கடந்த நிதியாண்டின் இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் இது 17,000 கோடி ரூபாய் அதிகமாகும் என்று ரயில்வேயின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நாடு முழுவதும் முதல் முறை வாக்காளர்களுக்கான விழிப்புணர்வு இயக்கம் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மக்களவைத் தேர்தலில் 100% வாக்களிப்பை உறுதி செய்வதற்கு முனைப்பான பல நடவடிக்கைகளை தேர்தல் ஆணையம் எடுத்து வருகிறது. தமிழகத்தின் காஞ்சிபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த முதல் முறை வாக்காளர்கள் வரும் தேர்தலில் வாக்களிக்க ஆர்வத்துடன் உள்ளதாக தெரிவிக்கின்றனர். என்னோட பேரு ஆர்த்தி ராதா, தண்டலம், காஞ்சிபுரம். பிஇ எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் 3rd இயர் படிக்கிறேன். எனக்கு 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. வரப்போற பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல நான் ஃபர்ஸ்ட் டைம் ஓட் பண்ண போறேன். இது நினைச்சு நான் ரொம்ப எக்ஸைட்டடா ஃபீல் பண்றேன். என்ன மாதிரி எல்லாருமே போய் ஓட் பண்ணி உங்களோட ஜனநாயக கடமையை ஆற்றணும்னு கேட்டுக்கொள்கிறேன். என்னோட பேர் தீபிகா. நான் பிஇ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் படிக்கிறேன். இப்போ எனக்கு 18+ இயர் ஆயிடுச்சு. பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல நான் ஃபர்ஸ்ட் டைம் ஓட் பண்ண போறேன். அதை நினைச்சு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. ஸோ என்ன போலவே யங்ஸ்டர்ஸ் நீங்களும் எல்லாருமே ஓட் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். என் பேர் ஸ்ரீதர், 3rd இயர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் படிக்கிறேன். வர பாராளுமன்ற எலெக்ஷன்ல நான் ஃபர்ஸ்ட் டைம் ஓட் பண்ண போறேன். எனக்கு 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நீங்களும் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் ஓட் பண்றீங்கன்னா நம்மளோட ஜனநாயக கடமையை நிறைவேற்ற. இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் 15 பேர் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளனர். நாகையிலிருந்து விசைப்படகில் மீன்பிடிக்க சென்ற இவர்கள் திசை மாறி இலங்கை கடற்பகுதிக்கு சென்றதை அடுத்து சிறைப்பிடிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பாரிஸ் ஒலிம்பிக் தைக்வாண்டோ ஆசிய தகுதிச் சுற்றுப் போட்டி சீனாவின் தயானில் இன்று தொடங்கியது. இந்தியாவின் சார்பில் அக்ஷய், அமன், மார்கரெட் மற்றும் சானியா இதில் பங்கேற்றுள்ளனர். ஸ்பெயின் பாரா டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பவீனா பட்டேல், சோனல் பென் பட்டேல் இணை வெண்கலப் பதக்கம் வென்றது. மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்த இணை இப்பதக்கத்தை கைப்பற்றியது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டிக்கான தகுதிச் சுற்று ஆட்டத்தில் பங்கேற்பதற்கான இந்திய அணி சவுதி அரேபியா புறப்பட்டு சென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பூட்டான் உடனான இந்தியாவின் நல்லுறவு தனித்துவம் வாய்ந்தது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு மீதான தடையை நீக்கியது பிஜேபி அரசுதான் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்கும் பசுமை எரிபொருளுக்கு அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். குடியுரிமை திருத்தச் சட்டம் உள்நாட்டு விவகாரம் என்று மத்திய அரசு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. பாரிஸ் ஒலிம்பிக் தைக்வாண்டோ ஆசிய தகுதிச் சுற்றுப் போட்டி சீனாவின் தயானில் இன்று தொடங்கியது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெற்றது.